என்ன ரொம்ப சுணக்கமா இருக்கு. வணக்கம் வெயில தான் அப்படிதான் இருக்கு. அறிவோம் நம்ம நாராயணமே நாராயணமே நாராயணமே. நாரதர் வரையில இவ்வளவு பொட்டல், இந்த ராசபட்டு வரையில எவ்வளவு பெரிய பொட்டலா தெரிய போகுதுன்னு தெரியல. பொட்டல் பெரிய பொட்டல் இல்ல, பெரிய பொட்டல் என்ன நிறைய இருந்தாலும் தள்ளி வெளியே இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. அதான் கடைசி வரை இருக்கிற 4 பேர். ஆகையினாலே அறிவோம் நம்ம நாராயணமே நாராயணமே நாராயணமே. பராபரத்திலே வரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சகி தோன்றி சக்தியிலே நாதம் தோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்திலே சதாசவம் தோன்றி சதாசவத்திலே ருத்ரன் தோன்றி ருத்ரலே அகம் தோன்றி ஆகத்தில் அப்ப தோன்றி அப்பவே வாயு தோன்றி வாயுமொழி அக்னி தோன்றி அக்னியில் அண்ணன் தோன்றி அன்னத்தில் தான் ஆன்மீக பட்சிகள் தோன்றப்பட்ட என்ற காரணத்தினாலே கார காவலொலி காவலன் போற 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 போரில் என்ற புண்ணியன் மாறமரம் மாறமரம் மரங்களை இந்த மெய்தசி ராமராம ராம ராம நாமம் என்ற நாமமே என்று பார்க்கலை போட்டிருக்கும் மறந்தாமலை இறந்து வணங்கிக் கொண்டு ஓலோகம் ஒருலோகம் சிவலோகம் ஜலலோகம் சத்தியலோகம் அதலம் இதலம் சுத்தலம் தாராதலம் மகாதலம் பவேலோகம் என்று சொல்லக்கூடிய ஏழில் லோகத்திற்கும் சென்றவர்கள் தன்மை பெற்ற என்னை காணப்பிரியா கழகப்பிரியா வினைப்பிரியா பிரம்மபுத்திரா நாரதா என்ற நாமங்களை சொல்லி அழைத்தாலும் கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்று முக்காலம் அறிந்து நான் கலங்களை செய்வதால் என்னை முக்காலம் அறிந்த மடவர் என்று பட்டப்படுவார்கள். இருந்தாலும் நான் காலையில் எழுந்து திருமணம் முடித்துக் கொண்டு முதல்வர் என்று சொல்லக்கூடிய எட்டமரமான உந்திகமலன் படைப்பதிபதி கிருமா என்று சொல்லக்கூடிய தந்தை முதல்வரை ரசித்து அண்ணால் ஆசைகளை பெற்று உலகத்தை எழுந்துள்ளேன். நானும் ஒரு நாளைக்கு மேல் ஒவ்வொரு இடத்தில் தங்கக்கூடாத சாபத்தை மூலமாக பெற்றவன். எனக்கு ஏன் சாபம் ஏற்படுதென்றால் தக்க பிரசாம் அசுமதி என்ற அசுரன் இருந்தான். அவன் தேவர்களையும் முனிவர்களும் எண்ணி அடக்கையில் என்னை சுக்கராசம் என்ற ஆலோசனை கேட்டான். அதற்கு மாணவியாக விளங்கக்கூடும் ஜெகரை கண்ட பண்ணி பண்ணதுகொள் அவள் ஒரே சொல்லி 1008 குழந்தைகளை பெற்றெடுப்பாள். இந்த 1008 குழந்தைகளை சிவபெருமானுக்கு தவம் செய்விட்டான். இதை கண்ட நான் ஆஹா தேவர்களுக்கு முனிவருக்கு மூலமாக அழிவு ஏற்பட போகிறது, உடனே நாம் சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குழந்தைகளை விஞ்ஞான வாழ்விற்கு எடுத்து அஞ்ஞான வாழ்விற்கு செல்லாதீங்க குழந்தைகளை தடுத்து நிறுத்தினேன். இதற்கு தக்க பிரசாதபதி அடைய நாரதாம் எனது 1008 குழந்தைகள் வாறு பிரித்தாயோ இதே போல ஒரு சரசானது 1008 சுக்காக தெரியும். நீங்க சொன்னதுக்கு நாங்க போட்டு அடிச்சுட்டு கிடக்குறோம். தூங்குறாள்லாம் கொஞ்சம் எந்திரிக்கட்டுமே. சரி நாரதர் வந்திருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லது பண்றதுதான் போட்டு அடிச்சுட்டு கிடக்குறேன். தூங்குற கூட எழுப்பி அடிச்சு. ஆமா தூங்குற ஆள் அடிச்சு கிடப்பா தானே கிளம்ப. எந்த அடியில சொல்றீங்க? சொல்றீங்களா நடு அடியில சொல்றீங்களா? தள்ளி தள்ளி இருக்காங்களா? தள்ளி தள்ளி எதுக்கு இருக்கிறாருன்னா காரணத்தோட தள்ளி தள்ளி இருக்கிறாங்க. எப்படின்னா சில பேர்கள் கிட்டத்து பார்வை தெரியலன்னா தூரத்து பார்வையா இருக்கேன், தூரத்து பார்வையார்கள் தெரியாதவர்கள் கிட்டத்து பார்வையா இருக்கேன். அதனால தூரத்தில் இருந்து ரசிச்சா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. எந்த பொருளை பார்த்தாலும் கிட்டத்துல இருந்து ரசிச்சா நல்லா இருக்கு. எந்த மனிதனாக பார்த்தாலும் பக்கத்துல இருந்தவே என்னைக்கு பகையாக இருப்பான். அப்ப தள்ளி இருக்கும் பாருங்க, தூரத்துல இருக்கும் பத்தியா அந்த உருவாகப்பட்டது நீடிச்சு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தூரமாக இருக்கிறார்கள், உறவுகள் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இந்த இடத்துல அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் கலங்க செய்ய வேண்டும் என்றால் யார் விட வேண்டும், எப்படியாப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்க போனோம்னா அருமையான இடம். அப்ப கீழே வளவும். ஏன்பா கீழே வந்துச்சு வளவும்?
உங்களுக்கு தானே சாமி தெரியும். நீங்க தான் எல்லா எதுக்கு இந்த வளவு எங்க இருந்து வந்துச்சு? இந்த வளவு யாரு செஞ்ச காரியம்? இந்த வளவு அது ஒரு விஷயமாகப்பட்டது. அப்ப 3 ஊர் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல. இந்த நிகழ்ச்சியில 3 ஊர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆகையினால இப்படிப்பட்ட விஷயங்கள் கலந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா வீரகாளி அம்மா அப்படின்னு இந்த அம்மா எப்படி வந்தாங்க, எதனால வீரகாளி அம்மான்னு பேர் வந்துச்சு, இப்படி எல்லாம் பேசுவதற்காக இந்த ரவிவர்மா நாரதரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. வள்ளியம்மா நிறைய கேள்வி வச்சுட்டு போட்டாங்க. அவங்க பெரிய திலகவதியாங்க. எவ்வளவு ஒரு மண்டகனை சட்டை கொட்டத்தை ஒடிக்கத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு பேரை வந்திருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு திலகவதியா இல்ல ரவிவர்மாவா? இந்த வர வச்சு பேச பாருங்க. ரொம்ப எல்லாம் பாடல, கொஞ்சம் பாடலை பாடி இந்த வள்ளியை வெளியில வர வச்சு அந்த வள்ளிக்கு இன்னைக்கு நொங்கு எடுத்து விடணும். ஆமா, அதுக்குதான் இப்ப நான் வந்திருக்கேன். வரட்டு வள்ளியா கேள்விகளா வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன அவங்களுக்கு அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நினைச்சிருக்காங்க நாடகத்துல வந்து அவங்க வீட்டு கிளைக்கு நினைச்சுட்டா அவங்க எல்லாம் நான் வச்சு ஆதாரம் அம்மா கொடுக்கணும்னு நினைச்சிட்டா. அவங்க சரியான பொம்பளையா இருந்தா, சரியான சோத்த திங்கிற பொம்பளையா இருந்தா, அறிவு சூடு சொரலை இருக்கிற பொம்பளையா இருந்தா, என்னை நேரடியாக வச்சுக்கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா, நியாயமான கேள்வி. ஒரு நாரதையா ஒரு எதிரியே முன்னால வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை கேட்டாக்க அது பதில் கிடைக்கும். அப்ப நான் அந்த எதிரி பதிலத்துக்கு முன்னாலே ஒரு கேள்வியை வச்சா அப்ப ஆஹா கேள்வி வச்சுட்டாங்களே அப்படின்னு அவங்களை கண்டு நம்ம பயந்து போயிருவோம். எங்களை பரிட்சமாக்குறாங்க அவங்க. வெளியில வரட்டு இன்னைக்கு திலகவதி வெளியில வரட்டு. திலகவதினு பேர் வச்சதே நானு. அந்த திலகவதியை நம்ம கிட்ட ஓட்டு பாருங்க எப்படி பேசுங்க. ரவிவர்மா நாரதர். அப்ப ரவிவர்மா நாரதர் பேரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆயிட்டாங்க. நாரதர்கிட்ட வர நாரதர்கிட்ட சண்டை போடுறாங்க. இன்னைக்கு போட்டு பார்ப்போம். போடத்தானே வந்திருக்கேன். இந்த அம்மாவை கண்டிப்பா நான் போடலைன்னா சண்டை நான் போடலைன்னா அப்புறம் பாத்துக்கிறீங்க. அப்படி கம்பா கம்புக்கு உங்க மைக்கு வச்சிருக்கீங்க போட்டு பேச மண்டே புலந்து விடுவோம் இன்னைக்கு. அப்படி ஒரு விஷயம் நடக்கட்டும். ஆகவே அண்ணல்போம் அண்ணனைப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகம் ஆமர் மண்ணை கோபுரத்தில் விட்டு இருக்கும் கணபதியை கை தொழுதாக்கால் சகட சக்கர செம்முனைக்கான சகட சக்கர தாமரநாயகன் அகட சக்கர பெருமுனி அவரை விகட சக்கரம் வைப்பதம் போற்றும் என்று சொல்லக்கூடிய 5 கரத்தனை ஆணை முகத்தனை நந்தி மகத்தனை ஆணை குழுந்தனை பந்தல் வைத்தனை போற்றும் என்று சொல்லக்கூடிய எம்பெருமாள் நாயக பெருமான் என் நாமிகமலத்தில் இருந்திருந்த கழகத்திற்கு ஒரு துணை புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்கும் பொழுது அகர காரணத்திலே அணைக்கிடைய ரூபமாய் காரணத்திலே உருதுரித்து நின்றவன் மகர காரணத்திலே மயக்கின்ற வையகம் சிகர காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே சிவாயமே அதற்குள்ள சிவனும் சிவனுக்குள்ளே அறியும் சேர்த்திருப்பதை பார்த்தால் பெருமாளை வணங்கி சென்றால் நமது கழகம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற ரீதியிலே ஆடுகின்றவன் ஆட்டி வைக்கின்றவன் அவன் ஆடுவதெல்லாம் நாம் என்று சொல்லியிருக்கின்றன. அவன் ஆடுவது இல்லை, நாம் ஆடுவது இல்லை. ஆட்டி வைத்தால் யார் ஒருவன் ஆடாதானே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதானே கண்ணா.
ஆட்டி விட்டால் யாரொருவர் ஆடாதாரை கண்ணா ஆசைகளும் தொட்டிலே ஆடாதாரை கண்ணா ஆடாதாரை கண்ணா ஆடாதாரை கண்ணா. நன்றி நன்றி நன்றி. கை கட்டி அன்பு வந்திருந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா காரணம் என்னன்னா 2000 5000 காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருள் எதுன்னா அந்த கைத்தட்டு ஒன்று தானா. ஆகினாலே கரகோஷம் எழுப்புகின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயங்களில் அருமையான இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நல்ல கலகம் செய்ய வேண்டும் என்றால் யாரை நம்ம வணங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெட்டிக்கார உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? என்ன எப்படி கேட்டுவிட்டிய? ரெண்டும் தான் பிடிக்கும். அம்மாவும் தான் வேணும், அப்பாவும் தான் வேணும். அப்ப அந்த மிருதங்கார உங்களுக்கு அதுவும் தானா? சரி, என்னதான் வாயில வச்சிருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. அப்ப ஆல்ரவுண்டுக்கார உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே. தாளக்காரர் உங்களுக்கு அப்பா அப்படி நம்ம கட்சின்னு நினைக்கிறேன் நீங்க. ஏன்னா அது அரசியல பேசல. அப்ப தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்து சொல்விக்க மந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, 10 மாசம் தாயாகப்பட்டவள் வயிற்றில் சுமப்பாள். அது ஒரு சுகமான சுமை. சுமையிலே சிறந்த சுமை சுகமான சுமை என்று சொல்வார்கள். இப்ப ஒரு நெல்லு மூட்டை தள்ள போனாக்க கீழே இறக்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் தூரம் தூக்க முடியும். ஆமா. ஆனா ஒரு தாயாகப்பட்டவள் கற்பம் வந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் சுமக்க முடியுமா? முடியாது. ஆகையினாலே அப்ப தாயில் சிறந்ததொரு கோவில் இல்லை, அப்படி சுகமான சுமை. ஆனா ஒரு விஷயம் பாருங்களேன், அப்ப தாயாகப்பட்டவள் இடுப்பிலே இந்த உலகம் இதுதாண்டா அப்படின்னு இடுப்பிலே காட்டியது தாயாகப்பட்டவள் ஒரு பிள்ளை. ஆனால் தந்தை 10 மாதம் சுமக்க போவது கிடையாது. ஆயுஷ் முழுவதும் காலம் முழுவதும் சுமக்கக்கூடியது இந்த அப்பா தானா. உலகத்துல சிறந்தது அப்பாவை விட செல்வம் வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க. உழைச்சி உழைச்சி ஓடா செய்திருந்த இந்த குடும்பத்துக்கு அப்பா தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இந்த பாருங்க எவ்வளவு பெரிய மரம் இருக்கு. இந்த மரத்துல கிளைகள் நிறைய இருக்கு, கிளைகள் நிறைய இருக்கு. மாமரத்துல பார்த்தோம்னா மாங்காய் நிறைய காய்க்குது. அப்ப பார்த்தோம்னா அந்த மரம் நல்லா காய்ச்சிருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் பெருமையை பேசுவோம். ஆனா அந்த மரத்தை தாங்கக்கூடியது எது? வேர். அந்த ஆணி வேர் தான் மரத்தை தாங்கக்கூடியது. அப்ப அந்த ஆணி வேர் வந்து மரத்தை தாங்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? வெளியில தெரியாது. ஆனா மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதனுடைய விஷயங்கள் வெளியில யாருக்குமே தெரியாது. அது போலதான் அப்பா நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு பாசம் வச்சிருப்பாரு. இந்த மனசுக்குள்ள இருக்கிற பாசம் வெளியில யாருக்குமே தெரியாது. ஆக மரம் ஆணிவேர் எப்படி தாங்குதோ மரத்தை, அது போல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ மனைவிகளோ எல்லார்களையும் ஆணிவேறு மாதிரி நம்மளை எல்லாம் தாங்குவது இந்த அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க. உழைத்து உழைத்து ஓடாக தெரிவதும் குடும்பத்துக்கு கைரேகை உள்ளங்கை ரேகை அழுகிய அழிய உழைப்பதும் அந்த அப்பா தான். ஆகையினால இன்னைக்குமே அப்பாவை மறக்காதீங்க, என்றைக்குமே மறந்தும் இருந்திராதீர்கள் அப்படின்னு சொல்லி அப்பாவை வணங்கி சென்றால் நமது கழகம் நல்லபடியாக நடக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தால் அப்பா கையை பொடிச்சு நடந்தார் அது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமொழி கீரும். அப்பா கையை பொடிச்சு நடந்தார் அது அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமொழி கீரும்.
குளச்சி காய்ச்சலிலே உள்ளங்கையில் ரேகையில் நடந்தா திரு அழகாக மாறும். கருப்படைஞ்சி போனாரு நடந்தா தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகினாலும் இப்படிப்பட்ட இடத்துல சிறப்பாக நாம் கழகம் செய்ய வென்றால் கண்டிப்பாக எம்பெருமான் பெருமாளாகப்பட்டவர் துணை இருக்க வேண்டும். யாராருக்கு நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சியை காண வந்த அன்படைஞர்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு மனிதராகப்பட்டவர் நாடக கலையை ரசிக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே ஆன்மீகம் கலந்திருந்தால் தான் அந்த நாடகத்தை உட்கார்ந்து ரசிக்க முடியும். ஆகையினாலே அப்ப ஆன்மீகம் கலந்த பூமி நம்ம பூமி. ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு எல்லா பார்வையாளர்களுக்கு ஒரு விஷயமா நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதை நடத்துகின்ற 3 ஊரார்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி ஒளிபெருக்கி அந்த நெஞ்சம் மணியன் தானே அவர்களுக்கு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஹலோ, நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் புதுகை ரவிவர்மா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பூமாலையும் பொன்னாலையும் பற்றி கேள்விப்படுத்துகிறோம். எனக்காக சில ஊர்களில் போனோம்னா மாலை மட்டும்தான் போடுவாங்க, சில ஊர்ல பொன்னாடை மட்டும்தான் போடுவாங்க. ஆனா பாருங்க நம்ம ஊர்ல மாலையும் பொன்னாடையும் பொறுத்து எவ்வளவு சிறப்பு வைத்திருக்கின்றார்கள் பூமி. ஆகினாலே இப்படி எனக்கு பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அங்கே நாடகம் நம்ம பதிவு செய்ய அண்ணன் பூமி அண்ணன் வந்த தம்பி நம்ம ஊருக்கு ஒண்ணு போட்டிருக்கியா, நல்லா போட்டிருக்கிய தொழிலதிபதியை போட்டிருக்கேங்க. ஆரம்பிச்சுட்டு 2 பேரையும் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா நடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு பெருமை சேர்த்து போனார் பூவையா அண்ணன் அவர்கள். ஆகையினாலும் எல்லோருக்கும் இந்த நிர்வாகத்தில் உள்ள அன்பு நெஞ்சுகளுக்கும் நாடகக்கலை பார்க்க வந்த அன்பு உள்ளங்களுக்கும் அந்த வளையொலி எழுப்புகின்ற அன்பு நெஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். ஆகையினாலே நன்றி கிடந்த வணக்கம். ராஜபட்டை எனக்கு 5 மணிக்கு கூட விடுவோம் பேசாம. ஆகையினாலே ஆமா ராஜபட்டை கேட்டாங்க எல்லாம் பண்ணி விட்டு நீங்க எங்க குடும்பத்தை கெடுக்க வந்துருங்க. ஏன் நம்ம தாமதமா நிக்க, வாங்க வந்துட்டு முடிச்சு விட்டுருங்க. சும்மா மேடைக்கு வந்துருங்க. இப்படிப்பட்ட விஷயமாக ஆனால் இப்படியெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது. சரி, இப்ப உலகத்துல சிறந்தது தாய் என்று சொன்னார்கள். தாய்க்கு சிறந்தது எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக அப்படியும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயாகப்பட்டவர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக் கொண்டு இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது சத்தம் கேட்கின்றதா? ஆம்பளை சத்தம் தான் கேட்குது. அப்படி ககன மார்க்கமா வரும்பொழுது தந்தையாகப்பட்டவர் பிரம்மதேவர் சொன்னார், அள்ளியாகப்பட்டவள் காவல் காப்பாள், சோ என்று சத்தம் விடுவாள்,
அப்படின்னு சொன்னா அந்த சத்தத்தை காணும். இன்னைக்கு தூரமாக இருப்பார்களோ, வெகு தூரத்தில் இருப்பார்களோ. தூரம் என்று சொன்னா தண்ணி சத்தம்லாம் கேட்குது. ஆடாடா இவ்வளவு இந்த இடத்துல ஆளோ அம்சம் இந்த பறவைகள் விரட்டும் வெந்நீர் குரல் அல்லவா என் வீணையாகப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படி பாருங்க, மேல எங்களும் அசையுது, தூக்குது, மேல தூக்குது, அப்படியே மேல தூக்குது. காரணம் என்ன? அந்த சத்தம் சங்கீத கலந்த சத்தம். அதே மாதிரி இதுவும் சங்கீத கலந்த கருவி அல்லவா. இப்படி ஆளோளம் பாடுகின்ற பெண்களை பார்த்தா ஆளோளம் பாடும் தேர்தலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. ஆளோ வம்சோ என்று பாட்டி கொண்டிருக்கின்றால் பெண்ணாகப்பட்டவள். முருகப்பெருமானை சேர்வதற்காக காதல் மனம் புரிவதற்காக முருகா 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 என்று உன்னால் உருகிக் கொண்டிருக்கின்றேன் என்ற ரீதியிலே உருகாத மனமும் உருகுமோ என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே முருகா முருகா என்று உருகிக் கொண்டிருக்கின்றார் பெண்ணால். ஆகையினாலே இந்த பெண்ணை இந்த இடத்திலே தனியாக விடலாமா? விடக்கூடாது. அப்படி பேசுகின்ற பேச்செல்லாம்
பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு ஏதோ சொல்றேன், ஆனா படிச்சிருக்கேன், ஆனா இந்த பகுதியில தான் எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்த பிறகுதான் தும்மலும் வருது எனக்கு. ஆகவே இங்க வந்த பிறகுதான் இந்த சாமிக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நடந்த மனசுக்குள்ள தோன்றியது. நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மை இருந்தால் முதல் மாதிரி எனக்கு நீங்க கை தட்டு கொடுக்கணும். ஆகினாலே பாருங்க, கத்தரிக்காய் எங்கேயாவது கல்லால முளைச்சு பார்த்துருக்கீங்களா? கல்லுல கத்தரிக்காய் கல்லுல இங்க முளைக்குது. கல்லுல முளைக்குமா? இல்ல மலையில முளைக்குமா? முளைக்க. ஆனா இந்த பகுதியில கல்லுல மலையில முளைச்சிருக்கு கத்திரிக்காய். கத்திரிக்காவுக்கும் கல்லுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப பாருங்க, வியாபாரம் செய்கின்றார் கத்திரிக்காய் வியாபாரம் நம்ம பகுதியில். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இந்த வீரமாகாளி அம்மனுக்கு ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, இங்க பூஜை செய்யக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா, அவரு நம்ம பிரசாதம் சமைப்போம்ல, அப்ப அதை வைக்கிறதுக்காக தேடி பார்க்கிறார், கத்திரிக்காய் கிடைக்கல. அப்ப இந்த வியாபாரி ஒருத்தர் இங்க இருந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்திருக்கும் பொழுது அப்பதான் கேட்கிறார், ஐயா இன்றைக்கு நான் கத்திரிக்காய் கிடைக்கல, பிரசாதம் சமைக்கிறதுக்கு கத்திரிக்காய் தேவைப்படுகின்றது, அதனால கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்தா கொடுத்துட்டு போக அப்படின்னு இவர் கேட்க, அவர் என்ன செய்யறாரு, ஏப்பா கத்திரிக்காய் சும்மா கொடுக்க முடியுமா, இங்க நீ ஆளுகளை கொடுத்து வாங்கி சொல்லு, வாங்கி நீ சமைச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா கொடுத்துட்டு போய சமையல் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காயை கொண்டுகிட்டு அவர் போயிட்டார். கொடுக்கல, இந்த கோயிலுக்கு சமைப்பதற்காக கொடுக்கல. அப்ப என்ன செய்யறாருன்னா, இவர் கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போன கத்திரிக்காய் ஒட்டுக்க அப்படியே பூச்சியா போயிடுச்சு. கத்திரிக்காய் விற்க முடியல, பூச்சியா போயிடுச்சு. ஆனால் இங்க கத்திரிக்காய் இல்லைன்னு இந்த பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப வேதனையோடு இருக்க. அசரீசன் கேட்குது, அப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லு பாறை மேல போய் பார், உனக்காக கத்திரிக்காய் கிடைக்கும் அப்படின்னு அசரீசை சொன்ன உடனே இந்த ஆத்தா சொல்றார். அப்படி சொன்ன உடனே அப்பதான் அவர் போய் பக்கத்துல போய் பார்க்கிறார். அப்படியே பாருங்க, அந்த கல் பாறையில அவர் கொடி ஓடிய கத்திரிக்காய் கொடி ஓடியதுல 2 கத்திரிக்காய் மட்டும் கிடக்குது. அந்த 2 கத்திரிக்காயும் எடுத்து அந்த சாமிக்காக பிரசாதமாக சமைச்சு அன்றைக்கு கொடுத்தார். அப்பதான் தெரிந்து கொண்டார், சக்தி உள்ள சாமி நம்ம ஊரு வீரகாளி அம்மா சாமி. ஆகினால இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எல்லாம் அந்த பூமியில வச்சுக்கிட்டு வாழ்றோமே, சும்மா வாழலாமா? வாழ முடியுமா? எப்படியாப்பட்ட சாமி, கல்லுலே கத்திரிக்காய் முளைச்சு வச்சு என்ன பெத்த ஆத்தா காளியம்மா, வீரகாளியம்மா. அப்ப வீரகாளியம்மான்னு ஏன் பேர் வந்துச்சு பார்த்தா, தடிகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் பார்த்தேன். ஐயா பிரம்மன் போய் வரம் கேட்கிறேன். வரங்கிட்ட கேட்ட உடனே என்ன வரம் கேட்கணும், எனக்கு யாராலையும் சாவு வரக்கூடாது, இறப்பே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். ஏயா உலகத்துல பிறந்துட்டோம்னா இறப்பு இல்லாம எப்படியா மனுஷன் வாழ முடியும், அதனால கண்டிப்பா இறப்பு உண்டியா அப்படின்னு இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க, நீ மறுபடியும் மாற்றி கேள்வி வரத்த அப்படின்னு கேட்ட உடனே என்ன வர வேணும் அப்படின்னு மாற்றி கேள்வி சொன்ன உடனே கேட்கிறேன், எல்லார் கையிலும் எனக்கு சாவு வரக்கூடாது, இருந்தாலும் ஆண்முகமே பார்க்க முடியாத பெண்ணால் தான் எனக்கு இறப்பு வரும்னு கேட்டேன். ஆம்பளை முகத்தை பார்க்காத பெண் எங்கேயாவது இருக்க உலகத்துல கிடையாது. அப்படி கேட்ட உடனே சரி கொடுத்தங்க அப்படின்னு சொன்ன உடனே வரத்தை வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் தேவர்கள் முனிவர்கள் அம்புட்டு பேரையும் அழிக்கிறேன், துன்புறுத்துறேன். அப்பதான் சிவபெருமான் பார்த்தார், என்னடா செய்யறது அப்படி பார்த்த உடனே கொடுத்த வரத்தை என்னால் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்ன உடனே சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்லி என்ன செய்யற, சின்ன பிள்ளையாக கானகத்தில் பிறந்து நீ ஆண்முகமே பார்க்காமல் 16 வயது வரையும் நீ மறைந்திரு, தவம் இரு, உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரியே குழந்தையாக பிறந்து 16 வயது வரையும் அந்த அம்மா ஆண்முகமே பார்க்காமல் அப்படியே தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். 16 வயது நிரம்பிருச்சு. இந்த செய்தி இந்த அசுரனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஆஹா அழகான பெண்ணு தவம் இருக்காளா, இவளை போய் நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழகான பெண்ணை பார்ப்பதற்காக வந்த தரிகாசுரனாகப்பட்டவன் 2 பேருக்கும் போர் நடந்து அந்த அம்மா சூலாயத்தினால எடுத்து அந்த அசுரனை ஒரே குத்தாக குத்தி அவனை தன்னுடைய வதமாக்கி அவனுடைய உயிரை மாய்த்து கொண்டால் தாயாகப்பட்டவள் காளியாக உருவம் எடுத்து. அதனாலதான் வீரம் பொருந்திய காளி அம்மா, வீர காளி அம்மா அப்படின்னு பேர் வரட்டும் அப்படிங்கிற காரணம், நன்றி அப்படிங்கிற காரணம் வரட்டும் அப்படிங்கிற பேருவதற்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வீர காளி அம்மன் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி சக்தி வாய்ந்தவள், தாயாகப்பட்டவள். ஆகையினாலே இப்படிப்பட்ட பூமியிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நலமாக சகோதர தன்மையாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிப்போமா? அப்படிங்கிற ஆமா முடிங்க முடிச்சிருவா. முடிப்பதற்காக நான் என்ன செய்வது அப்படின்னு ஆனா கடலுடைய ஆழத்தை கூட கண்டுபிடலாம்.
இந்த பெண்ணினுடைய மனசுக்குள்ள இருப்பது யாருக்கு தெரியுமா? காளியாத்தன் இல்லையா? சரி சரி பாருங்க, கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய அன்புக்காக தான் நான் கட்டுப்பட்டு நிற்கிறேன். ஆகினாலும் கையில தகவல் எடுத்து ஆத்தா காளியம்மா வருவாளா, கையில தான் சூழம் எடுத்து ஆத்தா காளியம்மா வருவாளா, அன்புடனே அலங்கரிப்பார் ஆத்தா அன்புடனே பங்கெடுப்பார், கையில தான் சூழம் எடுத்து ஆத்தா காளியம்மா வருவாளா. பாசமுடன் வருவாளா, அந்த பக்தனுடன் பாடுகின்றேன். பாசமுடன் வருவாளா, அந்த பக்தனுடன் பாடுகின்றேன். காளியம்மா வருவாளா, ஆத்தாவோடோடி வாழுமையா. காளியம்மா வருவாளா, அம்மாவோடோடி வாருமையா. கையிலதான் சூடம் எடுத்து ஆத்தாவோடோடி வாழுமம்மா. சூடம் எடுத்து ஆத்தாவோடோடி வாருமம்மா. இதமுடன் அள்ளிப்பாளா, அந்த சூடனையே வதம் செய்தார். இதமுடன் அவள் வருவார், அந்த சூடனையே வதம் செய்தார். சூடாதி சூடனையே ஆத்தாளுக்கு நின்று வாருமம்மா. சூடாதி சூடனையே ஆத்தாளுக்கு நின்று வாருமம்மா. கையிலதான் சூடம் எடுத்து நம்ம வீரகாளியம்மா வரலாம். அப்படி கையில தான் சூடம் எடுத்து நம்ம மகனி வாராளா. என்னுடைய வார்த்தை கேட்டு ஆத்தா திருவனுடைய வார்த்தை கேட்டு அன்புடனே வாருமம்மா, அழைக்கின்றேன் வாருமம்மா. அப்படி அன்புடனே வாருமம்மா, உன்னை அழைக்கின்றேன் ஓடி வாம்மா. கையிலதான் சூடம் எடுத்து அம்மா, நம்ம வீரகாளியம்மா வரலாம். இறங்கி வாத்தம். கையிலதான் சூடம் எடுத்து நம்ம வீரகாளியம்மா வரலாம். வீரமுடன் வாருமம்மா, பக்தனிடம் அழைக்கின்றேன். வீரமுடன் வாருமம்மா, ஆத்தா பக்தனுடன் அழைக்கின்றேன். நன்றி 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 நன்றி. வீரகாளி அம்மா மக்களை எல்லாம் நல்லபடியாக வைக்க வேண்டும். ஆகினாலே நம்ம ஊருக்கு இதுதான் நான் முதல்ல வந்திருக்கேன். இப்படி பெண்கள் எல்லாம் படுத்து தூங்கினாக்க எப்படி சாமி வரும்? நான் எல்லாரும் நினைச்சுட்டு தான் வந்தேன். ஆனா எல்லாம் தூங்கலையே. நம்ம ஊர்ல வந்து சாமி அழைக்கணும்னு வந்தியே. அழைக்கலாம்னு வந்தேன். ஆனா அவங்க அழைச்சிட்டு படுத்துட்டாரு. ஆமா, அப்படி ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதே கருப்புசாமி அழைச்சிருந்தோம்னா நம்ம ஆம்பளை ஆடிப்பாங்க. அது ஒரு விஷயம் இருக்கும். ஆகவே எப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டது இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. நாடும் நல்ல நாடு, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருப்பதை பார்த்தால் மிருதங்கம்னா மிருதங்கத்துக்கு பேரையும் சொல்லுவாங்க. இப்ப இந்த பேரைன்னு இந்த மிருதங்கர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு தெரியுமா? பேரையூர்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப அந்த பேரையூர்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இதுக்கு முன்னால ஒரு அப்பா வாசிச்சாரு, அவங்க முன்னால ஒரு தாத்தா வாசிப்பாருன்னு நினைக்கிறேன். வாழையடி வாழையாக பேரையூர் தமிழ் வாசிக்கிறார். அவர் மகன் முத்துக்குமார்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையில முத்துக்குமார் வந்திருக்காரு. அப்ப சின்னப்பா பேரையூர் சின்னப்பனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெளிநாடுகள் எல்லாம் போய் வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் மகன் வேற வந்திருக்காரு, மகன் வேற வந்திருக்காரு. வெளிநாடு போனாரு, மலேசியா வெளிநாடு போயிருக்காரு. அப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடந்திருந்தாலும் பாருங்க, பங்குனி மாதத்துல சுக்கில லக்கணத்துல அங்க இருக்கக்கூடிய சுனையில சூலாயுதம் போட்டிருப்பாங்களாம். அப்படி சூலாயுதம் போட்டிருக்கும் பொழுது அந்த சூலாயுதம் சரியான மட்டமா அந்த தண்ணி வரும் பொழுது
அந்த சத்தம் ஒன்று சத்தம் கேட்குமா. எப்படி சத்தம்? மிருதங்க சத்தம் கேட்குமா. அப்படி மிருதங்க சத்தம் கேட்டதுனால தான் அந்த மிருதங்கத்துக்கு மறுபெயர் பேரை என்று சொல்வார்கள், பேரைக்கு மறுபெயர் மிருதங்கம் என்று சொல்வார்கள். அப்ப அந்த மத்தள சத்தம் கேட்டதுனால தான் அந்த ஊரில் அந்த சத்தம் எப்பவுமே கேட்குமா பங்குனி மாசத்துல. அப்படி கேட்டதுனால தான் பேரையூர் அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த பகுதியில் அப்படி ஒரு விஷயம். ஆகையினாலதான் அந்த ஊருக்கு பேரையூர் பேர் வந்துச்சு. பேரையூர் மிருதங்கம், மிருதங்க சத்தம் கேட்குமா பங்குனி மாசத்துல. ஆமா, தேவர் அது வேற. பங்குனி மாசத்துல சுக்ல பஸ்தத்துல சுக்ல லட்சணத்துல அப்படியே சத்தம் கேட்குமா மிருதங்க சத்தம். அதுல இருந்து அந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனால அந்த ஊர்ல இருந்து மிருதங்க வாசி நல்ல சீரும் சிறப்பமா இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு தெரியுமா நான் அப்படி பெருசா உயர்த்துறேன்? காரணம் இருக்குல்ல. அப்ப நான் நாவால் பாடுகின்ற பாடலை மிருதங்க விரல்களால் வாசிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நீங்க பாடின பாட்டுக்கெல்லாம் அவர் விரல்ல தானே வச்சாரு. வாசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கும் போட்டி. இப்ப என்ன காலில் வாசிக்கிறீங்களா? இல்ல பெட்டிக்கார, அவருக்கும் எனக்கும் போட்டி. என்ன போட்டி? பாடுகின்ற பாடலை மிருதங்கத்தால் வாசிக்க வேண்டும். போட்டின்னு பெட்டிக்காரன் நாரதன் போட்டி போட்டு நான் பார்த்துருக்கேன். அடுத்து இங்க வருவேன்ல, நீங்க மிருதங்காரோட போட்டி போடுறீங்களா? அப்படி என்ன போட்டி போட்டு நீங்க வாசிக்க முடியல? நாவல் பாட போகின்றேன். என் பாடலுக்கு மிருதங்கார விரல்களால் பாட வேண்டும். என்ன சதின்னு சொல்ல முடியல, பொண்ணப்பொழின்னு சொல்ல முடியல? இல்ல அதெல்லாம் பாருங்க, சதி செய்யாம இருந்தா சரி. ஆமா, அப்படி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. மிருதங்கார எப்படி வாசிக்கிறாருன்னு பார்ப்போம். வெளிநாடுகள் எல்லாம் வாசிட்டு வந்திருக்காரு. இப்ப பாப்போம் எப்படி வாசிக்கிறாரு. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை
அவர்கள் அருமை அவர்கள் போயா அண்ணன் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தும் என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த ஆமா அவர் எனக்காக பாசத்துக்காக கொடுத்துருக்க காசை நீங்க கரல நீ எங்க வாரியா 10 ரூபாய் மாத்துங்க. எல்லாம் 10 ரூபாய் மாத்தி விஷயம் மாக்கி செட்டுக்காரர் கேட்கிறாரு. ஆமா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு
சொன்னது போல ஐயா சொன்னது போல பாடல்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னது போல ஆமா எம்ஜிஆர் பாடலா ஆஹா சரி இப்போ உங்க 2 பேர் ஆசைகளுக்கு நிறைவேற்றிட்டு நான் உள்ள போயிடுறேன் கதையை ஆரம்பிச்சிடும் உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் அங்க கதையை நடத்துறது யாரு? காவல்துறை நிற்கிறாங்கல்ல ஆகிய அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒளிபெருக்கி அன்பு நெஞ்சத்துக்காக ஒரு மூடல் நன்றி ஆகினிலே குடித்துக் கொள்ளலாம் அல்லவா அப்படின்ற நிலையிலே பார்க்கும் பொழுதும் சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிறந்த மங்கை இவர் இந்த உலகில் வந்தார். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கே வந்தார். அண்ணனம் ஏகுந்தார் தேவர் கவி முழங்கார். அந்தரம் மிகுந்த தேவன் சுமை முழங்கிவர். எங்கள் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிறந்த மங்கை இவர். இந்த உலகிற்கே வந்தார். ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுதும் யாரோ ஒருவர் இங்கு மொத்தமாக அலைந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும் என்ற ரீதியிலே நாராயண நாராயண நமோ நாராயண